வணக்கம். நாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செல்ஃபி ஸ்டிக் ஆர்டர் போட்டிருக்கோம். அது கிம்பிள் டைப்ல உள்ள ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது இன்னைக்கு வந்தது. வாங்க அத பத்தி அன்பாக்ஸ் பண்ணலாம் அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பில் இருக்கு. ஸோ இதில் வந்து ஜிஎஸ்டி போட்டிருக்கு. தனியாக வச்சிடலாம். இதை வந்து இந்த சைடில் ஓப்பன் பண்ணிட்டு இதில் தான் இருக்குது கிம்பல். டெக்னோவியோட மினி கிம்பல். பேக் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பாக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ், ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ், ஒரிஜினல் பாக்ஸ். இதுதான் அந்த மெயின் பாக்ஸ். மெயின் ஐட்டம் இதை ஓப்பன் பண்ணிடலாம். இதான் அந்த கிம்பல். இது யூசர் மேனுவல். இது அதுக்குள்ள டைப் சி சார்ஜர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இதில் மொபைலை வச்சுக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட் இது அந்த லாக்கு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு தேவையான மாரி வச்சுக்கலாம். காட்டுங்க, அந்த லாக்கை காட்டுங்க, பின்னாடி பார்க்கணும். இந்த லாக் இதாக இருக்குது. மேலே அழுத்தினா லாக் ஆகிக்கும், கீழே வந்தால் லாக் அன்லாக் ஆகிடும். ஸோ இதில் வந்து உங்கள் ஃபோன் வச்சுக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட் எந்த உங்களுக்கு தேவையான லேண்ட்ஸ்கேப்பை போர்ட்ரேட்டான்னு வச்சுட்டு லாக் பண்ணிடுங்க, லாக் ஆகிக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபி எடுக்கிறதுக்காக இந்த பட்டன் நமக்கு ஆக்ஷன் பட்டன் காமிங்க. இதாக இருக்குது. அப்படியே வச்சுன்னா ஜூம் பண்ணுறேன். இதாக இருக்குது. இந்த பட்டன் நமக்கணும். ஸோ இதை வந்து தனியாக கைட்டுக்கலாம். இதை கைட்டிட்டு இது ஒரு ப்ளூடூத்தில் உள்ளது. ஸோ இதை அழுத்தி லாங் ப்ரெஸ் பண்ணணும். இந்த லைட் ஃப்ளாஷ் ஆகிட்டு உங்களோடதில் கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கனெக்ட் ஆகிடும். ஸோ கேமரா ஆப்பில் போயிட்டு அமுக்குனீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கும் அண்ட் வீடியோ எடுக்கும். ஸோ இதை வந்து மாற்றினோன்னா லாக் கீழே இருக்கும், மாட்டியாச்சு. ஸோ இதில் பின்னாடி பக்கம் லாக் பட்டன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் இதில் லாக் பட்டன் ஜூமில் எடுத்துக்கணும். கழிச்சு காட்டுங்க. இது வந்து லாக்ல இருக்கு. அன்லாக் பண்ணணும்னா இப்போ அன்லாக் ஆயிட்டு. ஸோ லாக் பண்ணுங்க. இந்த சைஸ்ல வச்சுட்டு திரும்பல. ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மொபைல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா, ஃபர்ஸ்ட் மொபைல் எடுத்துட்டு இதை இது கொஞ்சம் போகுது. ஃபர்ஸ்ட் கவர் எடுத்துருங்க. கவர் எடுத்துட்டு அவ்வளோ சார் அவ்வளோதான். சென்டர் ஆன் ஆகிட்டு இப்போ வந்து லாக் பண்ணணும்னா பின்னாடி உள்ள லாக் பட்டன் அழுத்த இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே தூக்கியாச்சு, அவ்வளோதான், லாக் ஆகிட்டு. இப்போ லாக்ல இருக்கு. திருப்பி செல்ல காமிங்க, டிஸ்பிளே உள்ள பக்கத்தை காமிக்கலாம். ரைட்டு, சரி. இது வந்து நேராக மாற்றிக்கலாம். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு பட்டன் இருக்கும். இதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா பட்டனை காமிச்சு ஜூம்ல காமிச்சு. சரி, இதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா இது மாரி பிளிங்க் ஆகும். அப்போதான் கிம்பல் ஆன் ஆகிட்டுன்னு அர்த்தம். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? இது வந்து இப்போ வந்து லாக் எடுத்துட்டுருலாம். லாக் எடுத்துட்டு வந்து இப்படி வச்சுட்டோம்னா இப்படி ஆகிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பொசிஷன் வேணுமா 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இது ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
இப்போ வந்து இந்த ப்ளூடூத் ஆக்ஷன் கீ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த லைட் எரியும். இது தெரியுதா? இந்த லைட்டு பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஆன் ஆகிட்டுன்னு இருக்கும். வச்சாச்சு. ப்ளூடூத்துக்கு போயிடுங்க. இதில் வந்து கீழே அவைலபிள் டிவைஸ் வந்து சர்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. என்ன மறைக்கிறா? ஆஃப் ஆகிட்டு ஆன் பண்ணிட்டோம். த கிம்பல்னு ஒன்று வருது. இப்போ பேரிங் பண்ணிட்டோம். இப்போ கிம்பல் கனெக்ட்னு வருது. இப்போ வந்து அப்படின்னா கனெக்ட் ஆகிட்டு. ஸோ உங்களோட கேமரா இப்போ ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னா ஃபோட்டோ எடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வீடியோ எடுக்குது. ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இதை இப்படி கைட்டிட்டு இப்போ தூரமாக வச்சுருங்க. தூரமாக வச்சுட்டு இப்போ ஒரு செல்ஃபி எடுக்கணும்னா இதை எடுத்துட்டு இந்த பட்டனை இங்கேருந்து அழுத்துனீங்கன்னா வீடியோ எடுக்குது. ஸோ இதேமாரி ஃபோட்டோவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணிட்டோம். பட்டன் ஆன் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டெபிலைசேஷன் கிடைக்கிது. இது வந்து நம்ம வாங்கினதுக்கு ஒர்த்தாக இருக்குது. ஸோ இருக்கு. ஒரு செல்ஃபி எடுக்கணும்னா அந்த செல்ஃபி எடுக்கணும்னா அதான் இல்லை நேரம் இப்படி வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியது. இப்படி வச்சு இங்கே ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியதான். இந்த பட்டன் தான் இருக்குது. சரி, ஸ்டாண்ட் டைப்ல வைக்கணும்னா ஸ்டாண்ட் டைப்ல வைக்கணும்னா இதை மடக்கி வச்சுக்கோங்க. மடக்கிட்டு நேராக ஆக்கிடுங்க. கீழே உள்ளது பாட்டமில் இருக்குது. இந்த பக்கம் எனக்கு டிஸ்பிளே பக்கம் வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் ஆகிட்டு ஒரு ட்ரைபாடும் கிடச்சிச்சு நமக்கு. ஸோ இதை கொஞ்சம் உங்களுக்கு தேவையான சார்ஜ் இருக்கு. ஆன் பண்ணு. இது நிமித்து வை. அதை நிமித்து வை. நிமிக்க முடியலையா? இதையா? அதான் நிமிருங்க. அப்படி வைங்க. இப்போ கரெக்டாக இருக்கு. ஆன் பண்ணுங்க. ஃபோன் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி மட்டும் வை. இப்போ வந்து உங்கள் கேமரா ஆப்பில் போயிடுங்க. இப்போ இந்த 3 ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ட்ரைபாடாக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் இருக்காது அதிகமாக. நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் வீடியோ எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா லைட்டான ஷேக் தான் இருக்கும். அவ்வளோத்துக்கு ஷேக் இருக்காது. பாருங்கள். இதை வந்து எப்படி திருப்புறதுன்னா இப்படி திருப்பி 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஒரு வைப்ரேஷன் ஆகும். அவ்வளோதான். கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் இதை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியது. ஓகே, சொல்லுங்கள். தேங்க்யூ. ஆமாண்ணா.